மக்கள் வெதர்மன் 2 நிமிட வானிலை அறிக்கை. குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி இன்று முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதாவது ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றபடி பெரும்பாலான நாட்கள் ஒரு வறண்ட வானிலையாக இருக்கக்கூடும். வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதன் காரணமாக கேரளாவுக்கு நல்ல மழைப்பொழிவு அமையக்கூடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வெயிலின் தாக்கம், அதாவது வரலாற்றின் பதிவான வெயிலின் தாக்கத்தை விட வழக்கத்தை விட அதிக அளவு இருக்கக்கூடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் 103 டிகிரி 104 டிகிரி போகுது. அடுத்து 108 டிகிரி 109 டிகிரி 110 டிகிரி அளவுக்கு போகும். அதிகபட்சம் வேலூரில் 46 டிகிரி பதிவாயிருக்கு. அதையும் இந்த வருஷம் பீட் பண்ணிடும். குறிப்பாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பீட் பண்ணிடும். அதற்கு அடுத்தது குறிப்பாக சொல்லணும்னா ஈரோடு, கரூர் இந்த லைன்லாம் இருந்துட்டு இந்த வருஷம் அதிக அளவு வெயில் கடுமையாக பதிவாகக்கூடும். என்ன காரணம்னா ஈரப்பதம் மிக்க ஒரு காற்று வந்து கடலோர மாவட்டங்களில் நுழையும் காரணமாக இந்த குளிர் இன்னும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் நிலவி வருகிறது. ஆனால் மேற்கு மாவட்டத்துக்கு பெரிய அளவு குளிருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது இனிமேல் வரக்கூடிய நாட்கள். இதனால் மேற்கு மாவட்டங்களில் கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும். ஒரு மே மாதத்தில் எப்படி வெயில் இருக்குமோ அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். அனல் காற்று பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக 12 மணி முதல் 3:30 மணி வரை மதிய நேரங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு அனாவசியமாக வெளியே வர வேண்டாம். ஏன்னா வெயிலின் தாக்கம் கடுமையான ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடும் அடுத்த 2 முதல் 3 மாதங்களுக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணுறப்ப எங்கே வெயில் அதிகமாக இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம், பாளையங்கோட்டை இந்த பகுதியில் அதிக அளவு வெயில் இருக்கக்கூடும். இப்போ தென்காசி எடுத்திங்கன்னா குற்றாலம் போன்ற பகுதிகள் கொஞ்சம் குளிர்ச்சியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதே சுரண்டை மற்றும் வாசுதேவநல்லூர் இந்த சைடில் கொஞ்சம் கடுமையான வெயில் இருக்கும். அதை காட்டிலும் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்பட்டியில் அதிக அளவு வெயில் இருக்கும். கோவில்பட்டியை காட்டிலும் கழுகுமலை இந்த பகுதிகள் மற்றும் பசுவந்தனை இந்த பகுதிகளுக்கு வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்த குறிப்பாக வயதோர்கள் மற்றும் முதியோர்கள் மற்றும் இளைஞர்கள் கொஞ்சம் அந்த திருச்செந்தூர் கடலுக்கு போவீங்க. அவங்களாம் கொஞ்சம் இந்த வெயிலின் தாக்கத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று மாலை நேரத்தில் போங்க, இல்லைன்னா முன்கூட்டியே காலை நேரத்தில் போங்க. மதியம் அதாவது குறிப்பாக 11 மணி டு 3 மணி வரைக்கும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு வெயிலில் சிக்க வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கேற்ற மாரி திட்டமிட்டு கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய அளவு மழைக்கு வாய்ப்பில்லை.